தேங்க்யூலா. நன்றி ஆண்டவரே. உடைய அன்புக்கு நிகரானது ஒன்றுமில்லை. என் தேவன் அன்பாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் மேல் அன்பாய் இருக்கிற தேவன் ராஜா. ஆண்டவரே, சிறைச்சாலையில் யோசேப்புக்கு தயவு கிடைத்தது போல ஹல்லேலூயா அப்பா, யுத்தத்தின் மத்தியில் என் தேவன் வெற்றிக்கான தயவு பாராட்டினீங்களே அப்பா. நெகேமியுடைய வாழ்க்கையில தேவனுடைய தயவுள்ள கரம் அப்பா கூட இருந்தது போல ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்பா, எங்களுடைய சூழ்நிலையிலும் மத்தியிலும் ஆண்டவரே, என்னுடைய தயவுள்ள கரம் அப்பா எங்களோடு இருக்கும்படியாக இதோ இந்த காலை வேளையில வந்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் அப்பா உடைய தயவுள்ள கரத்தை எங்களுக்கு பொழிய செய்ய வேண்டுமாய் ஒரு அர்ப்பணிப்புள்ளவர்களாய் என்னுடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து ஆராதனை செய்கிறோம் அப்பா. நீரே தயவு பாராட்டுவீராக. உந்தன் தயவா நான் வாழ்கிறேன், உந்தன் தயவே என்னை தாங்கிடும், உந்தன் தயவா நான் வாழ்கிறேன், உந்தன் தயவே என்னை தாங்கிடும், என்னை காக்கும் தயவே அனைக்கும் தயவே எல்லாம்
மேலும் தயவு உள்ளவர் ஆண்டவரே. நீர் எல்லார் மேலும் இரக்கம் உள்ளது ஆண்டவரே. நம்முடைய கிருபை எல்லார் மேலும் உள்ளது தகப்பனே. ஓ, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பிரைஸ் தி லார்ட். ஸோ கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த நாட்களில் கூட இந்த மாலை வேளைகளில் நாம் வேதத்தை அதிகமாய் ஆழமாய் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட நாம் அப்போஸ்தல நடபடிகளிலிருந்து சில காரியங்களை தியானிக்க இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையானது, அது ஒவ்வொருவரையும் சகலத்தையும் உருமாற்றக்கூடியது என்பதை இந்த நாளிலே கூட நாம் தியானிக்க இருக்கிறோம். பூமியானது ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் பார்க்கிறோம், வெறுமையும் ஒழுங்கின்மையும் இருளுமாயிருந்தது. மனிதன் வாழக்கூட கொஞ்சம் கூட அந்த இடத்தில் சாத்தியம் இல்லாத நிலையில் இருந்த பூமிக்குள் பிதாவாகிய தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த வார்த்தைகள், வெளிச்சம் உண்டாக கடவது என்ற வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தையும் இந்த பூமியை மனிதன் வாழும்படியான சாத்தியம் உள்ள ஒரு சூழ்நிலைக்குள் கொண்டு வந்ததை நம்ம பார்க்கிறோம். ஸோ தேவனுடைய வார்த்தை எந்த சூழ்நிலையையும், எப்படிப்பட்ட மனிதனையும், எப்படிப்பட்ட காரியத்தையும் மாற்றி போடக்கூடிய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாக இருக்கிறது, வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அது உருமாற்றக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள தேவனுடைய வார்த்தை. அதை குறித்து இந்த நாளில் நாம் அப்போஸ்தல நடபடிகளில் பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வல்லமையான ஒரு அப்போஸ்தலனாக புதிய ஏற்பாட்டில் திகழ்ந்ததையும், அநேக சபைகளை ஸ்தாபித்ததையும், அந்த சபைகளை தொடர்ந்து அவர் நிரூபங்களை எழுதி அவர் அவைகளை வளர்த்து கொண்டு வந்த காரியங்களையும் நாம் தியானிக்க முடியும். ஸோ இந்த இடத்தில் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் 3 மிஷனரி பயணங்களை மேற்கொண்டார். இந்த 3 மிஷனரி பயணங்களின் மூலம் ஒவ்வொரு சபைகளையும் அவர் ஸ்தாபித்தார். அந்த சபைகளை தொடர்ந்து கண்காணித்து தேவனுடைய வார்த்தையில் வளரச் செய்தார். ஸோ அவரை தேவன் எவ்வளவு அற்புதமாய் உருமாற்றினார் என்பதை நாம் அப்போஸ்தலர் நடபடிகளுக்குள் கடந்து சென்று பார்க்க முடியும். 9வது அதிகாரத்தில் நாம் அதை பார்க்க முடியும். 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் தமஸ்கு வீதியில் கிறிஸ்தவர்களை கொலை செய்யும்படியாக, சபையை துன்புறுத்தும்படியாக அந்த தமஸ்கு பட்டணத்துக்கு கடந்து வந்த பவுலை தேவன் அந்த வீதியில் சந்திக்கிறார். ஒரு வெளிச்சமாக அவரை சந்திக்கும் பொழுது அந்த இடத்தில் துன்புறுத்தும்படியாக கடந்து வந்த பவுல் அதே கிறிஸ்துவை தாமதமின்றி தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கிக்கிற ஒரு அப்போஸ்தலனாக மாறினதை நாம் அந்த இடத்திலே பார்க்க முடியும். ஸோ இங்கு இந்த இடத்தில் அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து இந்த இடத்தில் நாம் இந்த வார தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப் போகிறோம். இந்த இடத்தில் துரோவா என்கிற பட்டணத்திற்கு பவுல் வந்திருக்கிறார். இந்த பட்டணத்தில் அவர் 7 நாள் தங்கியிருந்தார். தேவ வசனத்தை அவர் பிரசங்கித்தார். அநேகரோடு கூட தனிப்பட்ட விதத்தில் தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட ஒரு நாட்கள். அந்த இடத்தில் 7வது வசனம், வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடு ராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். ஸோ இங்கு 7 நாள் தங்கியிருந்த பவுல் மறுநாள் கிளம்ப வேண்டிய ஒரு நாளாக இருந்தது. அந்த மறுநாளுக்கு முதல் நாள் இரவு நடு ராத்திரி வரை அவர் அங்கிருந்த மற்ற சீஷர்களோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஸோ இந்த பவுல் தொடப்பட்ட, தேவனால் தொடப்பட்ட அந்த நேரம் முதற்கொண்டு தன்னுடைய வாழ்நாளின் கடைசி பரியந்தம் வரைக்கும் தேவனுக்காக, தேவனுடைய ஊழியத்துக்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக, தேவனுடைய சபைகள் ஸ்தாபிக்கப்படும்படியாக, தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படியாக தன்னை அவர் அதிகமாய் அர்ப்பணித்து செயல்பட்டு கொண்டு வந்தார். ஸோ அங்கு நம்ம பார்க்கிறோம் 9வது அதிகாரத்தின் 20வது வசனத்தில் நாம் பார்க்க முடியும்.
தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். தேவனால் தொடப்பட்ட அடுத்த காரியம் அவர் செய்தது கொஞ்சமும் தாமதிக்காமல், தாமதம் இன்றி கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று அவர் பிரசங்கிக்க தொடங்குகிறார். தன்னுடைய வாழ்க்கையின் அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டவராக வாழ்நாளின் மீதம் இருக்கிற காலங்களை அவர் கொஞ்சம் கூட வீணாக்க விரும்பாதவராக தாமதம் இன்றி செயல்படுகிறதை இந்த இடத்துல பார்க்கிறோம். ஸோ வாழ்க்கையின் அந்த நோக்கத்தை புரிந்து கொண்ட பவுல் அதன் பிறகு ஒரு வினாடியை கூட வீணாக்காமல் அந்த வாழ்க்கையின் நோக்கத்தை அவர் புரிந்து கொண்டு செயல்படுகிறதை இந்த இடத்துல நம்ம அநேக இடங்களில் பார்க்க முடியும். 9வது அதிகாரம் 22வது வசனத்தில் கூட தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணும்படியான ஒரு பிரசங்கத்தை அவர் ஏறெடுக்கிறார். அங்கே இருக்கிற யூதர்களை, கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும்படியாக வந்த அதே பவுல் இங்கு கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக, கிறிஸ்துவுக்கு ஆதரவாக அந்த இடத்துல பிரசங்கிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர் 9:29 பார்க்கிறோம். இங்கு கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். முதலில் யூதர்களோடு கூட பேசி அவர்களை அந்த இடத்துல ஆண்டவருக்குள் நடத்தின பவுல் இங்கு கிரேக்கருடனே பேசி ஆண்டவரை குறித்து அவர் அங்கு பிரசங்கிக்கிறதை, பகிர்ந்து கொள்ளுகிறதை, தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுகிறதை, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அதேபோல் அங்கு 13வது அதிகாரம் 49வது வசனத்தில் அந்தியோகியாவிற்கு கடந்து சென்ற பவுல் அங்கு தேவனுடைய வசனத்தை பிரசித்தப்படுத்தி அங்கு வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் அத்தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. அங்கு பவுல் அங்கு கடந்து சென்று பிரசங்கிக்கிற நிமித்தம் அங்கு தேவனுடைய வார்த்தை அத்தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று, பரவினது. அநேக ஜனங்கள் அந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள் என்றதை அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதேபோல் 18வது அதிகாரம் 11வது வசனத்திலும் கொரிந்து பட்டணத்தில் 1.5 வருடம் தங்கி இருந்த பவுல் அங்கு தங்கி அங்கு அநேகரை ஆண்டவருக்குள்ளாக நடத்தி அந்த கொரிந்து சபையை ஸ்தாபிக்கிறதை, ஸோ ஒரே இடத்தில் 1 வருஷமும் அங்கு மீதமுள்ள 6 மாதமும் தங்கி தேவ வசனத்தை பிரசங்கிக்கிறார். அநேக ஜனங்கள், அநேக யூதர்கள் அங்கு ரட்சிக்கப்பட்டு அந்த சபையில் சேர்க்கப்படுகிறார்கள். ஸோ இந்த இடத்தில் பவுல் தேவனுடைய வார்த்தையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டவராய், நிரம்பி இருந்தவராய் அவர் காணப்பட்டதையும், அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலினால் அவர் நடத்தப்பட்டவராகவும் காணப்பட்டார். 9வது அதிகாரத்தில் முதலாக தேவனால் தொடப்பட்ட அதே பவுல் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அவர் அந்த இடத்துல அந்த நிறைந்த அபிஷேகத்தினாலே அநேகமான தேசங்களுக்கு, பட்டணங்களுக்கு கடந்து சென்று தேவனை குறித்த வார்த்தைகளை பிரசங்கித்து ஒரு வல்லமையான தேவ மனிதனாக, புதிய ஏற்பாட்டின் 13 நிரூபங்களை எழுதின வல்லமையான அப்போஸ்தலனாக காணப்பட்டதை நாம் இந்த இடத்துல அந்த அதிகாரங்களை வாசிக்கிறதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும். ஸோ தேவனுடைய வார்த்தை அந்த மனிதனை, அந்த பவுலை அவ்வளவு ஒரு வல்லமையான ஒரு மனிதனாக மாற்றினது. சரிங்களா? இங்கே பார்க்கிறோம், அங்கு தான் நம்ம அங்கே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தார். ஸ்தேவான் கொலை செய்யப்பட்ட போது கூட அந்த சவுல் என்கிற அந்த வாலிபனுடைய காலடியில் தான் தங்களுடைய வஸ்திரங்களை வைத்து அவனை கொலை செய்ய சென்றவர்கள் கடந்து வந்தார்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவர்களை துன்புறுத்தின, சபையை அந்த இடத்துல அவ்வளவாய் பாதித்து கொண்டு வந்த அதே சவுலை தேவனுடைய வார்த்தை தொட்ட பொழுது அதே இடத்தில் அவர்கள் ஒவ்வொருவரையும் அந்த இடத்துல கூட கிறிஸ்துவண்டை நடத்துகிற ஒரு அப்போஸ்தலனாக மாறினார்.
ஸோ இங்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நமக்குள் அநேக காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், மற்றவர்களை நேசிக்க முடியாத ஒரு இருதயம், மன்னிக்க முடியாத இருதயம், கசப்பு நிறைந்த இருதயம், பெருமைகள், பொறாமைகள், காழ்ப்புணர்வுகள் நிறைந்த இருதயங்கள் மனிதர்களுக்குள் காணப்பட்டது உண்டு. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்களுடைய குணாதிசயங்களில், அவர்களுடைய சுபாவங்கள், அவர்களுடைய பழக்க வழக்கங்களில் அநேக மாற்றங்களை தேவன் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக, பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக கட்டளை இடுகிறதையும் அந்த மனிதர்கள் மாறுகிறதையும் நாம் பார்க்கிறோம். வேதத்தில் அநேக உதாரணங்களை நாம் பார்க்க முடியும். விசேஷமாக சகேயு என்கிற மனிதன், சகேயு என்கிற மனிதனை குறித்து நம்ம வேதத்தில் லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். அவர் ஒரு வரி வசூலிக்கிற ஒரு மனிதனாக, ஒரு அநியாயமாய் வரி வசூலிக்கிற மனிதனாக காணப்பட்டார் இயேசுவை சந்திப்பதற்கு முன்பாக. ஆனால் இயேசு அவரை வந்து சந்தித்த பொழுது அந்த சந்திப்பு அந்த சகேயு என்கிற மனிதனை அவ்வளவு ஒரு பரிபூரணமான ஒரு உருமாற்றத்துக்குள் அவரை கொண்டு சென்றதை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், இயேசு எதுவுமே பேசலை, ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் எதையெல்லாம் வாங்கினேனோ அதையெல்லாம் திருப்பி கொடுத்து விடுகிறேன், அதுவும் நாலத்தனையாக நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவர் எந்த அளவுக்கு அநியாயமாய் வாங்கினாரோ அதை அவர் அந்த இடத்துல திரும்ப கொடுக்கும்படியான ஒரு மனம் மாறுதலுக்குள் கடந்து வந்ததை பார்க்கிறோம். அங்கு வார்த்தையாகிய இயேசுவை கண்ட பொழுது அங்கு இயேசு அவருக்குள் ஒரு உருமாற்றத்தை அவர் பார்த்த ஒரு நாளாக அது இருந்தது. இயேசு அந்த சகேயு என்கிற மனிதனுக்குள் அந்த உருமாற்றத்தை கண்டார். ஸோ அந்த சகேயு சொன்னதைப் போலவே அவர் அவ்வளவு காரியங்களையும் செய்து முடித்து அந்த வாழ்க்கையின் அந்த ஒரு முக்கியமான ஒரு உருமாற்றத்திற்குள் கடந்து சென்று அவர் அந்த இடத்துல ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு நல்ல மனிதனாக மாறினதை நம்ம பார்க்கிறோம். ஸோ தேவன் நம் ஒவ்வொருவருக்குமான காரியங்களை அவர் முன் குறித்து வைத்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது யோவானில், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஸோ தேவன் நம் ஒவ்வொருவரையும், இப்போ சவுலை குறித்த ஒரு நோக்கத்தை, ஒரு திட்டத்தை தேவன் சவுலை கண்ட பிறகு அவர் உருவாக்கவில்லை. சவுல் இந்த இடத்துல அவர் இந்த உலகத்தின் தோற்றத்திற்கு முன்னரே சவுலை குறித்த திட்டம் தேவனுடைய கரத்தில் இருந்தது. ஆனால் ஏற்ற காலத்தில் தேவன் சவுலை சந்தித்தார், சந்தித்து பவுலாக மாற்றின பொழுது அவர் ஏற்கனவே திட்டம் பண்ணி வைத்திருந்த காரியங்களை அவர் பவுலின் மூலம் நிறைவேற்றத் தொடங்குகிறார். ஸோ தேவன் நம் ஒவ்வொருவரையும் சந்திக்க ஒரு நேரத்தை வைத்திருந்தார். அந்த நேரத்தில் அவர் சந்தித்த பொழுது நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த, ஏற்கனவே திட்டம் பண்ணி வைத்திருந்த அந்த நோக்கத்தை நம் மூலமாக அவர் நிறைவேற்றத் தொடங்குகிறார். மோசேயை 80 வயதில் தெரிந்து கொள்ளுகிறார். தாவீதை அந்த இளமையான வாலிப வயதில் தெரிந்து கொள்ளுகிறார். பத்மு தீவிலே இருந்த, மரணத்தின் தருவாயில் இருந்த யோவானை வெளிப்படுத்தின விசேஷத்தை கொடுத்து அவர் பயன்படுத்துகிறார். ஸோ தேவனுக்கு வயது என்பது ஒரு காரியமே கிடையாது. எந்த வயதினரையும் பயன்படுத்துகிற வல்லமை தேவனுக்கு உண்டு. தேவன் அந்த இடத்துல ஒரு சிறு பாலகனாக இருந்த சாமுவேலை எடுத்து பயன்படுத்துகிறார். அந்த இடத்துல பயன்படுத்துகிறதையும் வல்லமையாய் அவரை அந்த இடத்துல அவர் ஒரு தீர்க்கதரிசியாக விளங்க பண்ணினதையும் பார்க்கிறோம். ஸோ இந்த இடத்தில் நாம் எந்த வயதினராய் இருந்தாலும் தேவன் நம்மை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அவர் நம்மோடு கூட பேசின அவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உருமாற்றத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் நம்மையே சிந்தித்து பார்ப்போமானால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பான நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, இன்றைக்கு ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி ஆசீர்வாதமாக மாறினது, எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக விளங்குகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போமானால் இந்த மாற்றம் நம்மால் உண்டானது அல்ல, தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய ஆவியானவரும் இந்த மாற்றத்தை நமக்குள் உண்டு பண்ணியிருக்கிறார்கள்.
இந்த இடத்தில் நாம் பார்க்க முடியும், அநேக வேத பாத்திரங்கள் மோசே தேவன் அழைத்த பொழுது சொல்லுகிறார், நான் எனக்கு திக்குவாயன் மந்த நாவுள்ளவன், என்னால் இந்த காரியங்களை செய்ய முடியாது, நான் இந்த பார்வோனிடத்தில் முன்பாக நிற்க என்னால் முடியாது என்று தன்னுடைய தகுதி அற்ற நிலையை அவர் விளக்குகிறார். ஆனால் தேவன் அவரை தகுதிப்படுத்தி பயன்படுத்துகிறார். ஸோ அப்படியாக நாம் எந்த வயதினராய் இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்களாய் இருந்தாலும், தேவனுடைய வார்த்தை நம்மை பலப்படுத்த முடியும், நம்மை பயன்படுத்த முடியும். ஸோ அதை நாம் இந்த சவுலின் வாழ்க்கையிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். ஸோ இங்கே நம்ம பார்க்கிறோம், தேவன் ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருந்ததை தான் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார். நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். ஸோ இங்கு ஒரு வசனம் 1 யோவான் 4:19 நாம் வாசிக்கும் பொழுது, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். நமக்கு முன்பாக தேவனை தெரியாது, ஆனால் தேவன் நம்மை அறிந்திருந்தார். அதனால்தான் அவர் முன்பதாக, நாம் அவரை அறிந்து கொள்வதற்கு முன்பாக, நாம் அவரை நேசிக்கிறதற்கு முன்பாகவே அவர் நம்மை நேசித்தார். அவர்தான் முதலாவதாக நம்மை நேசித்தார். ஸோ தேவன் நம்மை நேசித்து தான் நம்மை அழைத்திருக்கிறார். ஸோ அழைத்த தேவன் நம்மை இந்த இடத்துல கூட அவருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தும்படியாக, வேதத்தில் தேவனால் அழைக்கப்பட்ட பாத்திரங்கள், எஸ்தராகட்டும், நெகேமியா, எஸ்ரா போன்ற எப்படிப்பட்ட வேத பாத்திரங்களாக இருந்தாலும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் தேவனால் பயன்படுத்தப்பட்டார்கள். ஸோ தேவன் தன் அழைக்கிறவர்களை அவர் பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். ஸோ அந்த இடத்தில் நாம் அந்த அழைப்பை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்கிற அந்த அழைப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கிறோம், தேவன் நமக்கென உள்ள காரியங்களை அவர் முன் குறித்து வைத்திருக்கிறார். இங்கு ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்தில் வாசிக்க முடியும், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ஸோ தேவன் நம்மை அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கிறார். இந்த இடத்தில் அவர் எதையெல்லாம் தீர்மானித்து வைத்திருக்கிறாரோ அதை அவர் அந்த இடத்தில் அந்த தீர்மானத்தின்படி அழைக்கிறார். அப்படி அழைத்தவர்களுக்கு அவர் செய்கிற காரியம் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. யோசேப்பு பார்க்கிறோம், சகோதரர்கள் முதலாவதாக ஒரு குழியில் தள்ளி விடுகிறார்கள், அதற்கப்புறம் வியாபாரிகளிடம் விற்று விடுகிறார்கள், போத்திபார் வீட்டுக்கு செல்லுகிறார், சிறைச்சாலைக்கு செல்லுகிறார். ஆனால் கடைசியில் தேவன் அந்த தீமையை எல்லாம் நன்மையாக மாற்றி போட்டார். ஸோ தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது தீமையை போல தோன்றினாலும் அதன் முடிவை தேவன் நன்மையாக முடிய பண்ணுகிறவராயிருக்கிறார். ஸோ தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தேவன் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறார். ஸோ அவர் தீர்மானித்து அழைக்கிறார், அழைத்தவர்களுக்கு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறார். அடுத்தது பார்க்கிறோம், நாம் அப்படிப்பட்ட நல்ல தேவனால் அழைக்கப்பட்ட நாம் நற்கிரியைகளை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நற்கிரியைகளை செய்து உளையான சேற்றில் கிடந்தோம், தேவனுக்கு தூரமாக இருந்தோம், தேவனை குறித்து அறியாதவர்களாக இருந்தோம், அவருக்கு விரோதமாக கூட நாம் செயல்பட்டவர்களாக இருந்தோம். ஆனால் அவர் நம்மை அழைத்து இந்த இடத்துல நம்மை நற்கிரியைகள் செய்ய அழைத்திருக்கிறார் என்று கொலோசியர் 1வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்க முடியும். சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். ஸோ தேவன் தாம் தெரிந்து கொள்ளுகிறவர்களை நற்கிரியைகளை செய்யும்படியாக பயன்படுத்துகிறார். நல்ல கிரியைகள், உலகத்திற்கு, ஜனங்களுக்கு, மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக நம்மை அவர் பயன்படுத்துகிறார். இன்றைக்கு பார்க்கிறோம், எத்தனையோ பெரிய பெரிய மருத்துவமனைகள், கல்லூரிகள், பள்ளிகள்
எல்லாம் கிறிஸ்தவ மிஷனரிகளினால் உண்டாக்கப்பட்டது. வெளிநாடுகளில் இருந்து வந்தவர்கள், உள்நாட்டில் இருக்கிறவர்கள் என்று அநேகருக்கு பயன் பெறும் விதமாக அந்த ஸ்தாபனங்களை அவர்கள் நிறுவி அநேகருக்கு அது பயனுள்ளதாக இருக்கும்படியாக, நன்மைகளை தரும்படியாக பணம் இல்லாதவர்கள், பாமரர்கள் கூட அதை பெற்றுக்கொள்ளும்படியான விதத்தில் அவர்கள் அமைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஸோ நல்ல கிரியைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்கள், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான காரியங்களை செய்கிறவர்கள், உதவி செய்கிறவர்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நற்கிரியைகளை செய்யதான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஸோ இதை நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அதே போல நம்மை உருவாக்கின தேவன், நம்மை பயன்படுத்துகிற தேவன், நாம் மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்தும்படியாக விரும்புகிறார். அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் அதை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுத்து ஆயத்தப்படுத்த அவர் விரும்புகிறார். இயேசு அதை தான் செய்தார். அவர் பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை இந்த உலகத்திலே அவர் செய்தார். அவர் செய்ததை தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த சீஷர்களும் கூட அநேகருக்கு அதை கற்றுக் கொடுத்து வல்லமையான தேவ மனிதர்களாய் மாற்றுகிறார்கள். விசேஷமாக பவுல், தீமோத்தேயு, தீத்து போன்ற இளம் வாலிபர்களை உருவாக்குகிறதை பார்க்கிறோம். ஸோ அப்படியாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம். அதே போல மற்றவர்களையும் ஆசீர்வாதமானவர்களாக மாற்றும்படியான ஒரு ஆசீர்வாதத்தையும் நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். மற்றவர்களையும் நாம் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வளர்க்கிறவர்களாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்க்கிறவர்களாக, கனிகளை கொடுக்கிறவர்களாக, அவர்களுக்குள் இருக்கிற திறமைகள், தாளந்துகள் தேவனுக்கு பயன்படும்படியாக அவர்களையும் நாம் கற்றுக் கொடுத்து வளர்ப்பது அவசியம், ஆயத்தப்படுத்துவது அவசியம். ஸோ இந்த இடத்தில் இதை தான் நாம் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16, 17 வசனங்கள் எல்லாம் நாம் பார்க்க முடியும். இங்கு பவுல் தீமோத்தேயுவை தன்னுடைய ஒரு சீஷனாக ஏற்றுக்கொண்டு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து அவரையும் ஒரு வல்லமையான தேவ மனிதராக மாற்றுகிறதை 3வது அதிகாரம் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16, 17 வசனங்கள், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது. இந்த 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து புத்தகங்கள் பவுல் இளம் வாலிபர்களான இந்த 2 பேருக்கு எழுதின நிரூபங்கள். அதில் தேவ வார்த்தையை எப்படி நீ கற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி அதை பகுத்து உணர்ந்து போதிக்க வேண்டும், எப்படி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்கிற காரியங்களை கற்றுக் கொடுத்து அவர்களையும் வல்லமையான ஊழியர்களாக அவர் உருவாக்கினதை நாம் இந்த அதிகாரங்களில் வாசிக்க முடியும். ஸோ நாமும் மற்றவர்களையும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு உருவாக்க முடியும். ஸோ இதன் பலன் இங்கு நம்ம பார்க்க மத்தேயு 26வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம். ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்கிற அந்த தைலத்தை தேவனுடைய இயேசுவினுடைய சிரசில் ஊற்றுகிறார். ஊற்றும் பொழுது சுற்றிலும் இருந்த சீஷர்கள் சொல்லுகிறார்கள், இந்த பெண் இந்த தைலத்தை விற்று அதில் கிடைக்கும் பணத்தை தரித்திரருக்கு கொடுக்கலாமே, இவள் இதை வீணாக்குகிறாள் என்று அந்த இடத்திலே அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். ஆனால் இயேசு சொல்லுகிற காரியம் இங்கு 13வது வசனம், இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நற்கிரியைகளை செய்கிற ஒவ்வொருவருக்குமான பலனை தேவன் வைத்திருக்கிறார். ஸோ அவர் சொல்லுகிறார், இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இந்த ஸ்திரீயை குறித்தும் சொல்லப்படும். ஸோ நாம் செய்கிற நற்கிரியைகளை
தேவன் அங்கீகரிக்கிறவராக அதற்கேற்ற பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளிலே கூட பவுலை போல தேவனால் தொடப்பட்ட நாம், தேவனுடைய வார்த்தைகளினால் நிரப்பப்பட்டு இருக்கிற நாம், அவரை போல ஒரு வல்லமையான வார்த்தையின் ஊழியத்தை செய்யும்படியாக நம்மை நாமே அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? தேவனுடைய வார்த்தை நம்மை உருமாற்றினது, நம்மை இந்த ஆசீர்வாத நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது. அதே போல நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த தேவனுடைய வார்த்தை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கடந்து செல்லும்படியாக, அநேகருடைய வாழ்க்கைகளை உருமாற்றும்படியாக இந்த நாளிலிருந்து நாம் செயல்பட நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, நீர் எங்களை தெரிந்து கொண்டு உம்முடைய வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே அனுப்பி ஆண்டவரே எங்களை உருமாற்றி இந்த நாளிலே கூட இருக்கிற இந்த நிலைமையில எங்களை வைத்து ஆசீர்வதித்து வருகிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கைக்குள் செய்த எவ்வளவோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் நன்மைகளையும் நினைத்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை மாத்திரம் இல்லாவிட்டால், தாவீது சொன்னது போல உம்முடைய வேதம் மட்டும் எங்களுடைய மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் எங்களுடைய துக்கத்தில் நாங்கள் என்றைக்கோ அழிந்து போயிருப்போமே ஆண்டவரே. அந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தது போல அநேகருக்கு அதை சொல்லி அவர்களும் ஆசீர்வதிக்கப்படும்படியான ஒரு கருவியாக தேவன் எங்களை பயன்படுத்த எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்படியா எங்களையும் உம்முடைய கரத்தின் ஒரு கருவியாக பயன்படுத்துவீராக. அநேகருக்கு இது ஆசீர்வாதமாய் கடந்து செல்லும்படியான ஆண்டவரே ஒரு திரு வசனத்தை பகிர்ந்து கொள்ளும்படியான ஆண்டவரே சுவிசேஷகர்களாக, அன்பின் ஆண்டவரே அப்பா வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுகிறவர்களாக எங்களை தேவன் பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியையும் கனத்தையும் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.